1.1 11th sum A equal to ஒரு 2 by 2 matrix கொடுத்துட்டாங்க. Show that A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x அப்படின்னு நம்ம வந்து ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்ன இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படின்றது நம்ம ஷோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை வந்து கிவன் தட் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். கிவன் தட் ஏ ஈக்குவல் டு ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியாச்சு. தென் ஏ டிரான்ஸ்போஸ் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி காலமாக ரோவாக சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எது பண்ணாலுமே வந்து ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதிக்கலாம். 1 tan x. ஸோ 1 tan x மைனஸ் டேன் எக்ஸு 1 செகண்ட் ரோ வந்துட்டு செகண்ட் காலமாக எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜென்ரலாக ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஏபிசிடி இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 by ஏடி மைனஸ் பிசி இன்ட்டு டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ. அதாவது இந்த லீடிங் டயக்னல்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஏடி அப்படிங்கிறது டிஏ அப்படின்னு வந்துட்டு பிளேஸ் வந்து மாறிடும். ஓகேங்களா? தென் இந்த பிசி அப்படிங்கிற இந்த பிளேஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே பின்னு இருக்கிறது இங்கே மைனஸ் பி அப்படின்னு இருக்கும், இங்கே சிங்கிறது இங்கே மைனஸ் சி அப்படின்னு இருக்கும். ஒன்லி சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஏ இன்வர்ஸு இப்போ வந்துட்டு இந்த 1ங்கிறது தான் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஏ பி சி டி. ஸோ நம்ம வந்துட்டு ஏடி மைனஸ் பிசி தான் நம்ம ரைட் பண்ணோம். ஸோ ஏடி அப்படின்னா 1 into 1 வந்து 1 மைனஸு பி இன்ட்டு சி பண்ணோன்னா tan x இன்ட்டு இது வந்துட்டு மைனஸ் tan x. ஓகேங்களா? ஸோ இப்போ tan x இன்ட்டு மைனஸ் tan x. தென் இங்கே வந்துட்டு லீடிங் டயக்னல்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இங்கே 1 1 தான் இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆனும் அகைன் 1 1 தான் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசி வந்து சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே tan xங்கிறது மைனஸ் tan x அப்படின்னு வந்துடும். இது மைனஸ் tan x அப்படிங்கிறது tan x அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் இல்லையா அந்த வேல்யூஸில். ஸோ இப்போ இங்கே சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 by tan x இது மைனஸ் tan x. ஸோ மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூ அப்படியே நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஏ இன்வர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஏ டிரான்ஸ்போஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், ரைட் பண்ணிக்கலாம். தென் ஏ இன்வர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேல்யூவை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். 1 by 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். இந்த 2 மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலை மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 1 வந்துட்டு 1 மைனஸ் tan x into tan x வந்து மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 1 into மைனஸ் tan x வந்துட்டு மைனஸ் tan x மைனஸ் tan x into 1 வந்து மைனஸ் tan x. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணலாம். tan x into 1 வந்துட்டு tan x 1 into tan x plus tan x. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். tan x into மைனஸ் tan x வந்து மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். 1 into 1 வந்துட்டு ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இந்த வேல்யூஸை 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே எழுதிக்காச்சு. இது மைனஸ் tan x மைனஸ் tan x. அப்போ 2 times ஆஃப் மைனஸ் tan x அப்படின்னப்போ மைனஸ் 2 tan x அப்படின்னு வந்துடும். இது tan x ப்ளஸ் tan x. அப்போ 2 times ஆஃப் tan x. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த 1 by 1 + tan ஸ்கொயர் எக்ஸை உள்ளே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து டிவைடில் இருக்குது. அப்போ எல்லா டேர்முக்குமே டிவைடில் வரும். ஸோ 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். இது மைனஸ் 2 tan எக்ஸ் டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். அதே மாதிரி 2 tan x டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. cos 2a அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 2a ஃபார்முலா 1 மைனஸ் tan ஸ்கொயர் a டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் a. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. அதாவது cos 2a அப்படின்னு சொன்னால் cos 2aக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ நமக்கு ஏக்கு பதிலாக அங்கே எக்ஸ் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போ இது நம்ம என்ன எழுதிக்கலாம்,
எழுதிக்கலாம் cos 2x அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸை மட்டும் விட்டுட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எதோட ஃபார்முலானா sin 2xோட ஃபார்முலா. ஸோ அப்போ முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் sin 2x அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது பாருங்க 2 tan x டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் x. இது வந்து sin 2xோட ஃபார்முலா. ஸோ அப்போ sin 2x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து பாருங்க 1 - tan ஸ்கொயர் x பை 1 + tan ஸ்கொயர் x. இது வந்து cos 2xோட ஃபார்முலா. ஸோ அப்போ cos 2x அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம என்ன ஷோ பண்ணணும், ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வர்ஸையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் தான் கிடைக்குது, இந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது அப்படின்ட்டு தான் நம்ம ஷோ பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல 12th சம். Find the matrix A for which A into 5, 3, -1, -2 ஏங்கிற ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கூட ஒரு 2/2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது 14, 7, 7, 7 அப்படிங்கிற ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்கிறத கிவன் தட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற அந்த கான்செப்டை கிவன் தட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸ், இதுதான் செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸ். ரைட் ஹேண்ட் சைடில் இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்க மேட்ரிக்ஸ். இப்போ நான் வந்து ஏவை நான் அந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா. ஸோ கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஏ ஈக்குவல் டு இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து என்ன தேவை, ஏ தான் தேவை. ஸோ அதனால் ஏவை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிட்டு இந்த மேட்ரிக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஏ வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிட்டேன். இது செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போதும் செகண்ட் பிளேஸுக்கு தான் போக போகுது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இந்த பிளேஸ்க்கு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ரிசல்ட் இந்த மேட்ரிக்ஸு இந்த ஏக்கு ப்ராடக்டில் இருக்க மேட்ரிக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது இன்வர்ஸில் போகும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது இங்கே வந்து ப்ராடக்டில் இருக்குது, இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது இன்வர்ஸில் போகும். ஓகேங்களா. இந்த மேட்ரிக்ஸுக்கு ஸோ அப்போ ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ இது வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸு. அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இன்வர்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஜென்ரலாக இப்போ தான் நம்ம பார்த்தோம் 11th சம்லேயே இப்போ பார்த்தோம். அதாவது இந்த மாதிரி ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதோட இன்வர்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1/AD - BC into D - B - CA இந்த மாதிரி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ நம்ம அந்த ஃபார்முலாவை இங்கே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஏ அப்படியே எழுதிக்காச்சு ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸையும் அப்படியே எழுதியாச்சு. இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் தான் வந்து இப்போ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. 1/AD. ஸோ ஏடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஏடி. ஸோ இப்போ 5 × -2 வந்து -10. ஸோ -10 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -1 × 3 வந்து -3. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +3 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 5யும் -2 அப்படியே பிளேஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடும். -2 இங்கே போயிடும், 5 வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ அப்போ -2 5 அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் வந்து இருக்கிற இடத்துலேயே தான் இருக்கும், சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இங்கே 3ங்கிறது இங்கே -3 அப்படின்னு வந்துடும், இங்கே -1 அப்படிங்கிறது 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா படி. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/-10 + 3 வந்து 1/-7 அப்படின்னு வரும். அதாவது ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம் 1/-7. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க மேட்ரிக்ஸ், தென் இது செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 14 × -2 வந்து -28. 7 × 1 வந்து +7. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 14 × -3 வந்து -42. 7 × 5 வந்து +35. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 7 × -2 வந்து -14. 7 × 1 வந்து +7. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 7 × -3 வந்து -21. 7 × 5 வந்துட்டு +35. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். -28 +7 வந்துட்டு பார்த்தீங்கன்னா -21. -42 +35 வந்து -7. -14 +7 வந்துட்டு -7. -21 +35 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே காமனாக -7 இருக்கிறதுனால ஒரு -7 இங்கே -7 கிடையாது, பட் 7 இருக்குது காமனாக. ஸோ மோஸ்ட்லி இங்கே 3 பிளேசஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு -7 காமனாக வெளியில் எடுக்கலாம். -7 காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ -21லேருந்து -7 எடுத்துக்கிட்டா இங்கே 3 மட்டும் இருக்கும். -7ல் -7 எடுத்துக்கிட்டா 1 மட்டும் இருக்கும். இங்கேயும் 1 மட்டும் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா -2 இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு மைனஸ் இல்லை, அதனால் நான் மைனஸை வெளியில் எடுத்தனா இங்கே என்ன வந்துடும், மைனஸ்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ இந்த 7ஐயும் கட் பண்ணிடலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் 3 1 1 -2 பாருங்கள், ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம கொஸ்டினே என்னென்னா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.